அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் எல்லாம் ஓங்குக. அனைவருக்கும் வணக்கம், வந்தனம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு சந்தேகம் ஒன்று எனக்கு. சொல்லுங்க. சன்மார்க்கம் என்றால் என்ன? சன்மார்க்கத்தார் எப்படி இருக்கணும்? அதுக்குன்னு ஏதாவது கோட்பாடு இருக்கா? இல்லை வள்ளலார் மட்டும்தான் வந்து சன்மார்க்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ஞானிகளோ சித்தர்களோ யோகிகளோ யார் சொல்லியிருக்காங்க? இதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். வள்ளலாருக்கு முந்தி நிறையா ஞானிகள் சித்தர்கள் சன்மார்க்கத்தை வந்து சொன்னாங்க. வள்ளலார் தான் வந்து இறுதியாக உறுதியாக ஞான சபை இதெல்லாம் கட்டி, தர்மசாலை இதெல்லாம் கட்டி நம்மளுக்கு சொல்லிட்டு போனார். அதையும் இன்றைக்கி மக்கள் வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது. சன்மார்க்கம் உலகத்தில் ஆதியில் வேறு ஜாதி மதம் மொழி கோயில் எதுவுமே இல்லை. அப்போ இயற்கையாகவே சன்மார்க்கம் இருந்தது. மனிதன் ஜாதி கிடையாது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்தான், எல்லாரையும் நேசித்தான். எல்லாத்துக்கும் அறம் தான். மனிதனை வந்து அவன் துன்பத்திலேருந்து அவனை விடுபடுறது அறம். ஆனால் அறம் செய்ய அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நீ வந்து பரிகாரத்துக்கு அங்கே போ, அந்த கோயிலை சுற்று, இந்த கோயிலை சுற்று, அதை செய்ய இதை செய்ய இப்படின்னு அவங்கள வந்து பொய்யான கொள்கை, பொய்யான கோட்பாடு, பொய்யான கடவுள் வழிபாடு இப்படி கொண்டு போகிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அறம் செய்ய, அறத்தில் சேர்ந்தது அன்னதானம், இதை செய்யுங்க. மனிதர்களுக்கு வந்து துன்பம் எதனால் வருது, இன்பம் எதனால் வருது? துன்பம் வந்து இவன் பிறருக்கு செஞ்ச துன்பத்தை இவனுக்கு துன்பம் வருது. பிறரை சந்தோஷப்படுத்தினா அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் அறத்தால் வருவதே இன்பம் அப்படின்னாங்க. பிறரை சந்தோஷப்படுத்தினா அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். பிறரை நீ துன்புறுத்தினாக்க அந்த துன்பம் உனக்கு கிடைக்கும். இதை தான் வந்து பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தம் கருமமே கட்டளைக்கள். அடுத்தது சொல்வார், சன்மார்க்கத்தார்க்கு முகத்தொடு பீடமும், சன்மார்க்கத்தார்க்கு இடத்தொடு தெய்வமும், தன்மார்க்கத்தாருக்கு வருக்க தரிசனம், என் மார்க்கத்தார்க்கும் இயம்புவான் கேண்மீன். அப்படின்னா என்ன? முகத்தோடு பீடம். பீடம்னா கடவுள் உட்கார்ற இடம். இப்போ சொல்லணும்னா அந்த இப்போ சேரு நாற்காலி சொல்கிறோம்ல, அப்போ கடவுள் உட்காந்துற இடம்னா முகம். சன்மார்க்கத்தாருக்கு முகத்தொடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தொடு தெய்வமும். நம்ம எங்கெங்கே இருக்குமோ அங்கெல்லாம் எங்க பார்க்குற இடம் பார்க்குற இடம். எங்கங்கிருந்து உயிர் ஏதது வேண்டினும் அங்கங்கு இருந்தால் அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தொடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு வருக்க தரிசனம்னா எப்பொழுதும் இறை தரிசனம். எப்பொழுதும் இறைவன் உன்னிடையே இருக்கான். நீ இறைவனை வந்து இல்லாத இடத்துல நீ இல்லை. இறைவனை நீ தேடி போக அவசியம் கிடையாது. இதுதான் சன்மார்க்கம் என்பது. மார்க்கம் என்றால் வழி, சன்மார்க்கம் என்றால் மெய் வழி. அப்புறம் இதிலே வந்து கடவுள் வழிபாடு அப்படின்னா ஜீவகாருண்யம், உயிர்கள் நியாயம் தான். கடவுள் வழிபாடே என்ன அப்படின்னாங்க, உயிர்கள் நியாயம்தான். இதுதான் சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தொடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு வருக்க தரிசனம், என்மார்க்கத்தாருக்கும் இயம்புவான் கேண்மீன். என்மார்க்கத்தார் நீ யாரா வேணாலும் இரு, எந்த மதமா இருந்தாலும் இரு, எந்த ஜாதியா இருந்தாலும் இரு. சன்மார்க்க கொள்கையை கடைபிடி, அன்பாயிரு, ஒழுக்கமாயிரு, கருணையாயிரு, உயிர்கள் நியாயம் இரு, காட்டு. நீ யாராக வேணாலும் இரு. இந்த மெய்யான கடவுள் வழிபாட்டுக்கு வந்தினாக்க உன்னுடைய துன்பமெல்லாம் தோன்றிவிடும். மெய்யொன்று சன்மார்க்கமேதான். யார் சொல்லிருக்காங்க? வள்ளலார் சொல்றார். மெய்யொன்று சன்மார்க்கமேதான், அது விளங்க படைப்பாதி மெய்த்தொழில் நீதான், செய்யென்று தந்தது பாரி. சன்மார்க்கத்தை போய் உலகத்துக்கு சொல்லு, சன்மார்க்கமாக உலகத்தை எல்லாம் மாற்று. மெய்யொன்று சன்மார்க்கம் ஏதான், அது விளங்க, அது சன்மார்க்கம் விளங்க, சன்மார்க்கம் வளர, சன்மார்க்கத்தை உலகத்துக்கு சொல்லு. அது விளங்க படைப்பாதி மெய்த்தொழில் நீதான், செய்யென்று தந்தது பாரி. அது மெய் சிவம். மெய் சிவம்னா என்ன? எல்லாரையும் வாழ வைப்பது, எல்லாரையும் உருவாக்குவது, அதான் மெய் சிவம். நம்ம பொய் சிவம்ங்கிறது சமய மதங்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ புறத்தில் காட்டினது. அப்போ உண்டாக்கி கொண்டதில்லை, கடவுளை உருவாக்க முடியாது. இதான் சொல்லுவார் இவர் வந்து, ஓவியனாலும் அறியவண்ணாது நாபியின் கீழே. நாபி எங்கே இருக்குது? முகத்தில். இவர் என்ன சொல்கிறார்? சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும்ட்டார்.
அப்போ நாபியின் கீழே நல்லால் எடுத்தொன்று. நாபினா எது ஐயா? நாபின்னா இந்த தொண்டையில் இந்த ஊட்டி இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் அண்ணாக்கின் மேலே அகண்ட ஒளிகாட்டி. அப்போ நாபி, அண்ணாக்கு, இந்த புருவமத்தி, இது எல்லாம் வந்து இந்த நெத்திக்கு நேரே எல்லாம் இந்த ஒரே இடம்தான். அதனாலதான் பூவு பொட்டு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல குறியிட்டு காட்டினாங்க. சன்மார்க்க கொள்கை இதுதான். நீ கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற, கனவு கண்ட அப்படிங்கிற கனவை எந்த கண்ணால் கண்ட? அப்போ அந்த கனவை காட்டினா கண்ணு எது? இந்த கண்ணு சிவபெருமானுக்கு தான் இருக்குது, நெற்றி கண்ணு அப்படின்னு புராணங்கள் சொல்லிட்டுது. ஆனால் சன்மார்க்கத்தில் சித்தர்கள் தான் எல்லாருக்கும் அந்த கண்ணு இருக்குது. மூணாவது கண் புருவமத்தியில், இந்த புருவமத்தி அதான் ஆன்மா, அதான் உயிர். ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. அப்போ எல்லாருக்கும் இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சொன்னோம், நம்ம சன்மார்க்க கொள்கை என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம், சைவத்தை உயிர்கள் நேயம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை வந்து தூய்மைப்படுத்தணும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ நம்ம ஆகாரத்தில் வந்து சைவம் இருக்கணும். ஆகாரத்தில் தூய்மை இருந்ததுன்னா உள்ளம் தூய்மையாகும். உள்ளம் தூய்மையாயினாக நம்ம உள்ளத்தில் இருக்கிற இறைவனை பார்க்கலாம். உள்ளத்தொருவனே உள்ளூர் ஜோதியே உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனே. உள்ளத்தை விட்டு ஒரு அடி கூட கடவுள் நீங்களாம். இதை தான் சன்மார்க்கம். சன்மார்க்கத்தாருக்கு முகத்தொடு பீடமும். இது என்ன ஒரு சித்தர் சொல்வார், சிவமன்றி வேறு வேண்டாதே, தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே, நவநிலை விட்டு தாண்டாதே, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே. இப்போ மற்ற நூல்கள்லாம் என்ன பண்ணுது, இந்த புராணம் இதிகாசம்லாம் இந்த சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது, கொலை பண்ணிக்கிறது, சூதா சூழ்ச்சியா இதெல்லாம். அப்போ சன்மார்க்கம் என்பது பிறவி. நீ எவ்வளவு பிறவி எடுத்தாலும் சரி, நீ செஞ்ச துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை நீ வந்து குறுக்க வழியில் போய் வெல்ல முடியாது. சகிக்கும் தன்மை எதுவாக இருந்தாலும் தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தனக்கு வினைப்பையும் துய்ப்பான். இப்படி ஒரு உண்மையான மனிதர்கள், உண்மையான உலகம் இருந்தது. கோயிலெலாம் அதிகமாக இல்லாது, எங்கேயோ ஒரு கோயில், மன்னர்கள் கட்டின கோயில் தான் இருக்கும். அந்த நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதர் பாதம் காணார் என்றே ஆடுபாம்பே அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து இந்த சன்மார்க்க கொள்கை, சன்மார்க்கனால என்னன்னு மக்களுக்கு தெரியலையே. அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு என் கூட 40% மக்கள் வருமா அப்படின்னா இன்றைக்கி வராது. ஏன் அப்படின்னா மூட நம்பிக்கைகள் அதிகமாக போட்டுது. அப்போ இன்றைக்கி சித்தர்கள், வள்ளலார், வள்ளுவர், திருமூலர் இவங்கெல்லாம் சொன்னது பொய்யா? அப்போ சமய மத கொள்கை விட்டு மனிதர்களால் எட்ட வரவே முடியல. அப்போ இதுக்கு என்ன காரணம்? மனிதர்களை பக்குவப்படுத்தி உண்மை நெறி, உண்மை கொள்கையை மனிதர்கள்ட்ட சொல்கிறவங்க கம்மியாக போட்டாங்க. கோயில் பெரிய பெரிய கோயில் இருக்குது. இதுதான் பாரதி சொன்னான், நெஞ்சி பொறுக்கவில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டாலே அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லையே அப்படின்னா. வள்ளலாறு பயம் பூஜ்யம்ட்டார், அச்சமே கீழ்களது ஆசாரம். இது காரணம் என்ன அப்படின்னா, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறேன்ட்டாங்க. அப்போ எல்லாரும் குரு, நான் உனக்கு வித்தை தரேன், நான் உனக்கு தீட்சை தரேன் இப்படின்னு சொல்லி 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 பணம் தான் சம்பாதிக்கிறாங்க, மனிதர்களை ஏமாற்றுகின்றார்கள். இதை தான் வந்து ஞானம் இல்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல் நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரைபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டுகள் திருமூலர். பொய்யான சமயவாதிகள், மதவாதிகள், வேஷதாரிகள் இவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆன்மீகவாதி மாதிரி மனிதர்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு வராங்க. மனிதர்கள் அவங்க பின்னாடி போகிறாங்க. அதாவது நான் சாப்பிட்டாக உன் பசி நீங்காது, ஆமாம், ஓ நோய்க்கு நான் மருந்து சாப்பிட முடியாது. அதேமாரி யாரும் யாருக்கும் அருளை எடுத்து கொடுத்துட முடியாது. அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்தல் அரிது. அந்த கொள்கையை நம்ம பின்பற்றோம். நெறி பொறிவாயில் ஐந்து வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நீ கடைபிடிக்கணும், கொல்லாமை கடைபிடிக்கணும். அதான் கொலை களவு கல் காமம் கோபம் விட்டால் என்றோ மலை இலக்காம் என்னல் வாய்க்கும் பராபரமே. இதெல்லாம் நீ கடைபிடிக்கணும். அதெல்லாம் நான் அங்கே போனேன், இங்கே போனேன், காசிக்கு போனேன், ராமேஸ்வரம் போனேன், தீர்த்தம் தான், பஞ்சாமரம் வாங்கினேன், விதி வாங்கினேன். இது காசி கொடுத்து வாங்க முடியாது கிடையாது. அருள் உலநடக்கத்தில் உருவாக்கல். பூஜை என்பது
புலனடக்கம். அது மாதிரி அகஸ்தியரே சொல்லிட்டார், சன்மார்க்கத்தை பற்றி அகஸ்தியரே சொல்லிட்டுருக்கார். கடவுள் பஞ்சபூதங்கள் தான், தனிப்பட்ட சக்தி என்றே ஒன்றும் இல்லை. சங்கமமே ஐம்பூத கூட்டு சக்தி, காற்று நீர் நெருப்பு, இதுதான் அகஸ்தியர் சொன்னது. இத்ததான் மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இயற்கை தான் சொன்னாங்க. எல்லா ஞானிகளுமே நம்மளை வாழ வைப்பது எது, நம்மளை உருவாக்கியது எது, நம்மால் உருவாக்க முடியாதது எது, என்றும் அழியாதது எது, அதுதான் கடவுள். இந்த கடவுளை ஃபஸ்ட்டு நம்ம ஏன் கும்பிடணும் அப்படின்னா, பிறவாமைக்கு நீங்கள் தான், பிறவி துன்பத்தை நீங்கள் தான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, இதுதான் சன்மார்க்கம். இன்னும் நிறையா சொல்லலாம், அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சன்மார்க்க நெறியை இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா.